ஹலோ ஹேவி பர்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மரண மாஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். ஸோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பசில் ஜோசப், ராஜேஷ் மாதவன், பாபு ஆண்டனி இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சிவபிரசாத்ன்ற ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் இது டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மலையாள மூவி. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் டப்டு வெர்ஷன் வரல இந்த படத்துக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வயசான ஆளுங்க ஒரு 65-70 வயசுக்கு மேல இருக்க ஆளுங்க மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அது ஒரு சீரியல் கில்லர் தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா நிறைய தனிப்பட அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டவுட் வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவர் தான் ஹீரோ பசில் ஜோசப். அவரு சும்மா இந்த ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் தான். பட் அவர் மேல டவுட் வந்து அவர் கடை அவர் மேல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்புறம் அவரே வெளியே விட்டுறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவரு லவ் பண்ற பொண்ணா இருக்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்து ஸோ அவங்ககிட்ட அவங்க வந்து தேவையில்லாம சீன்றாரு. அதனால வெறுப்பாய் அவங்க கையில வச்சிருக்க பெப்பர் ஸ்ப்ரேவா அவர் மேல அடிச்சு கொண்டுறாங்க அவரை. ஸோ இந்த டைம் இதே பஸ்ஸுக்குள்ள இந்த ஹீரோவும் வராரு அந்த ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட அந்த ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. ஸோ ஃபைனலா அந்த பணத்தை அவங்க வந்து எப்படி மறைச்சாங்க, ஸோ இந்த பணத்துக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரிலாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் அது. மெயினா இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற ஒரு சிம்பிள் ஸ்டோரின்னு சொல்லலாம் அந்த ஸ்டோரி. மெயினா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பசில் ஜோசப் அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்த படத்துல. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஃபேனா பண்ணிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த மேனரிசம் எல்லாமே நிறைய இடங்கள்ல விஜய் மாதிரி பண்ணிருக்காரு. ஸோ நிறைய ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிருக்காரு அவரோட பாடி லாங்குவேஜ். பிளஸ் அவரோட ஓன் ஸ்டைல் அவரோட ஹியூமர்லயும் கொஞ்சம் இது பண்ணிருக்காரு. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ரோல் அவரு இந்த படத்துல ரொம்ப நல்லா நீட்டாவும் பண்ணிருக்காரு. அவரு சூப்பரா பண்ணிருந்தாரு. படம் ஸ்டார்டிங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹியூமரோட ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டரா பண்ணிட்டு அந்த ஒரு டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் அந்த எண்ட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. பிரமாதமா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு அவரு. அதே மாதிரி ராஜேஷ் மாதவன் அவர் இந்த படத்துல சைக்கோ கில்லரா பண்ணியிருக்காரு. சூப்பர் ரோல் அவருக்கு. ஒரு நல்ல ரோலா தான் இருந்தது. ஸ்டார்டிங் நான் பார்க்கும்போது என்ன இது இந்த கேரக்டர் ரொம்ப லைக் அந்த ஒரு சைக்கோ கில்லர் கேரக்டர் மாதிரி இல்லையே அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த படம் போக போக வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு அவரு. அந்த வில்லனிசம் சூப்பரா காமிச்சிருந்தாரு. மெயினா பாபு ஆண்டனி அவரும் இந்த படத்துல வந்து டிஎஸ்பியா பண்ணியிருக்காரு. ஒரு ரோல் அவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு டிஎஸ்பியா இல்லாம அந்த ஒரு ஹியூமர் கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு டிஎஸ்பின்னே சொல்லலாம். அவர் நாய் காணாம போவோம் அதை தேடிட்டு இருப்பாரு. இங்க சைக்கோ கில்லர்ஸ் ஸோ இவங்களை கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண போறதை விட ஒரு நாயை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நாய் மேல பாசம் இருக்க ஒரு ஆள். ஸோ நிறைய இடங்கள்ல அந்த ஒரு பிளாக் காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவர்கிட்ட. அதே மாதிரி வந்து அனிஷா அனில்குமார் அவங்க இந்த படத்துல வந்து ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது அவங்க கேரக்டர். ஏன்னா அவங்க கேரக்டர் மூலியமா தான் இந்த படத்தோட கதையே அப்படியே வைடா ஓப்பன் ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. அதே மாதிரி வந்து புளியங்கரம் பவுலோஸ்ன்ற ஒருத்தர் படத்துல ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த வயசான தாத்தா ரோல் செமையா இருந்தது அவரோட ரோல். படத்துல வந்து ஒரு 15-20 நிமிஷம் தான் அவர் வந்து உயிரோட வராரு. அதுக்கப்புறம் அந்த இறந்த பணமா தான் இருக்காரு. அந்த 15-20 நிமிஷமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிரிக்க வச்சிருந்தாரு. செம ஃபன்னான ஒரு கேரக்டர் வந்து பாருங்க படத்துல தெரியும். சூப்பரா இருக்கும். அவர் வர சீன்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சிரிப்பா இருக்கும். ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். பிளஸ் இந்த படத்துல அது ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் ஆனா அதை ரொம்ப நல்லா நீட்டா காமெடியாவும் பண்ணியிருந்தார். நல்லா இருந்த அவரோட கேரக்டர். அதே மாதிரி ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் பஸ் கண்டக்டரா அவங்க நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாங்க. மெயினா ஜேகேவோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல பெருசா சாங்ஸ் எதுவுமே இல்ல. மெயினா சொல்ல போனா அந்த ஒரு சில பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்ஸ் தான் இருக்கு. மெயினா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே நீட்டா ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி நீரஜ் ரவியோட சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் லொகேஷன்ல எடுத்திருக்காங்க. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பஸ்லயே போகுது. ஸோ இந்த கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும் அதெல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா நீட்டாவே இருந்தது இந்த படத்துல. மோஸ்டா நைட் ஷூட் தான் இந்த படம் ஃபுல்லா. லைக் வந்து ஒரு குறிப்பிட்ட சீனுக்கு மேல இந்த படம் வந்து அந்த ஒரு நாள் நைட்ல நடக்கிற கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. மெயினா சமன் சக்காவோட எடிட்டிங் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிளஸா தான் நான் பார்த்தேன். ஏன்னா பெருசா அந்த அளவுக்கு எதுவும் லேக் இல்லாத அளவுக்கு நீட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டா கட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ கட்ஸ் எல்லாமே அவர் ரொம்ப நல்லாவே இருந்தது. மெயினா டேரக்டர் சிவபிரசாத் அவர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கதையை தான் எடுத்துக்கிட்டாரு. பட் இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம த்ரில்லரா சொல்லி ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ண முடியும் தான் அவர் ட்ரை பண்ணிருக்காரு ரைட்டிங்ல. அதுல ஓரளவு பெஸ்ட்டாக பண்ணிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் வந்து படம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். போக போக அந்த கதைக்குள்ள போய் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாம ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை உள்ள போட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைட்டிங்கா நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஓரளவு அந்த கொஞ்சம் செல்ஃப் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் போக போக படம் வந்து அப்படி ஒரு மாதிரி நல்லா போகும். செகண்ட் ஹாஃப் அப்படி அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் ரைட்டிங்ல கதையே. மெயினா பட் ஆனா அது கொஞ்சம் அடுத்தடுத்து நடக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ரைட்டிங் அந்த மாதிரி இருந்ததுனால ஸோ நமக்கு அந்த ஒரு ஸ்லோவா போற ஸ்க்ரீன் பிளே கூட நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு மூமெண்ட் அவர் கொடுக்கலன்னா
லைக் என்னடா செகண்ட் ஹாஃப் லேகா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் அந்த ரைட்டிங்ல ஓரளவு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா குடுத்திருந்தாரு. அதிலேயே இந்த படம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவா போனா கூட, ஸோ அந்த கதை அந்த ரைட்டிங் அடுத்தடுத்து நடக்குன்ற அந்த ஒரு விஷயம் நம்மள வந்து ரொம்ப வந்து லைக் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக வச்சது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா போய் முடிஞ்சது படம். ரொம்ப ஒரு சிம்பிளான, நீட்டான ஒரு கமர்ஷியல் படம் தான். ஒரு சில சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்மெண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு படமா எடுத்திருக்காங்க. லைக் இது ஒரு பிளாக் காமெடி ஜானர் அப்படின்னே சொல்லுவோம். ரொம்ப சீரியஸான சீன்ல கூட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு காமெடி ஜானர் தான் இருக்கு. என்னதான் நம்ம த்ரில்லர் ஜானர்னு சொன்னா கூட, ஸோ பிளாக் காமெடி நெறைய இடங்கள்ல இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த படத்த சொல்லணும். சில எமோஷன் சீன்ஸுமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த எமோஷன் சீனே கடைசில காமெடி ஆக்குனாங்க. அதான் அந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட். இது வந்து ஒரு காமெடி த்ரில்லர் ஜானர்னே சொல்லலாம் அந்த படத்த. அந்த மாரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் அந்த மலையாள படங்கள்ல இந்த படம் ரொம்ப நல்லா நீட்டாவே இருக்கு. மெயினா இந்த மாரி படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நீங்க போய் சென்னையில இருக்க தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம். இது வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் டப்டு வெர்ஷன்ல இன்னும் ஒரு 3 வீக்ஸ் மேல வெயிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓடிடில வரும். பட் ஆனா ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். இல்ல ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு படம்னே சொல்லலாம். நல்ல ஒரு காமெடி கலந்து அந்த ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச் இந்த படம் தான் சொல்லுவேன். இந்த படத்தின் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 7 குடுப்பான். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் இந்த படம். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் பெருசா இல்ல. பட் ஆனா ரைட்டிங் அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அது என்ன பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் ஒரு சில இடங்கள்ல போட்டனால நல்லா இருந்தது. பட் இது வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா நீங்க போயிட்டு ஒரு நார்மல் ஃபேமிலி ஆடியன்ஸா போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவு படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் ஆனா அந்த ஓரளவு உங்கள அந்த அந்த கதைய விட்டு வெளிய டிவியேட் பண்ணாம டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவா தான் நான் அந்த படத்துல பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.